அவர்கள் தங்கள் நகைகளை உருக்கி இந்த காளைக்கன்றை உருவாக்கினார்கள். மக்களே, இது உங்களுக்கு ஒரு சோதனை. பார்க்காத ஒன்றை நான் பார்த்தேன். தூதரின் குதிரை சுவட்டின் மண்ணிலிருந்து ஒரு பிடிதில் போட்டேன். என் மனம் இவ்வாறு செய்யும்படி என்னை தூண்டியது என்று கூறினான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அத்தியாயம் 28ல் மூசா அலைஹிஸ்ஸலாம் மற்றும் அவருடைய சமூகமான பனு இஸ்ரவேலுடைய வரலாற்று சம்பவத்தை நாம் தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டே வரோம். நேற்று கடைசியாக அந்த சம்பவத்தில் சாமிர் என்கின்ற ஒரு நயவஞ்சகன் மக்களை வழிகெடுப்பதற்காக என்ன செஞ்சான் அப்படின்னா, அந்த மக்களிடம் இருந்த தங்க நகைகளை எல்லாம் ஒன்றாக சேர்த்து அதை உருக்கி அதிலிருந்து என்ன செய்தான், ஒரு தங்க காளை கன்றை உருவாக்கினான். அதை உருவாக்கி அதன் மீது ஒரு மண்ணை தூவி என்ன செஞ்சான் அப்படின்னா, அந்த கன்று காளை கன்றுக்கு உயிர் வருவதை போன்ற ஒரு தோட்டத்தை ஏற்படுத்தி அந்த மண்ணை அள்ளி தூவியவுடன் அதில் ஒரு மா என்கின்ற சப்தம் என்ன செய்கிறது, வருகிறது. உடனே அவன் இதுதான் உங்களுடைய கடவுள், இதுதான் மூசாவுடைய கடவுள் என்று என்ன செய்கிறான், அந்த மக்களை வழிவெடுக்கிறான். மக்கள் என்ன செய்கிறார்கள், அந்த காளை கன்றை வணங்க ஆரம்பித்து விட்டார்கள். இதை கேள்விப்பட்ட மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிகுந்த கோபத்தோடு தூர் மலையிலிருந்து என்ன செய்கிறாங்க, பாலைவனத்துக்கு வருகிறார்கள். வந்ததும் அந்த சாமிரியை பார்த்து, வழியெடுத்த அந்த மக்களை வழியெடுத்த சாமிரிடம் கேட்கிறார்கள், உனக்கு என்ன நேர்ந்தது, நீ என்ன நினைத்து கொண்டிருக்கிறாய், என்று ஏன் இப்படி ஒரு காரியத்தை செய்துவிட்டாய் என்கின்ற கோரணத்தில் அவனை விரட்டி கேட்கின்ற பொழுது அவன் ஒரு உண்மையை சொல்கிறான். என்ன உண்மையை சொல்கிறான் என்று சொன்னால், அவன் யாருமே பார்க்காத ஒன்றை நான் பார்த்தேன் என்று என்ன செய்கிறான் சொல்கிறான். அவன் எதை குறித்து சொல்கிறான் என்றால், தூதரின், அதாவது ஜிப்ரீலின் குதிரை சுவட்டின் மண்ணிலிருந்து, குதிரையினுடைய காலடி தடத்தின் மண்ணிலிருந்து ஒரு பிடி மண்ணை அள்ளி என்ன செய்தேன், இதில் போட்டேன், அதாவது அந்த காளை கன்று மீது போட்டேன் என்று என்ன செய்கிறான், அவன் ஒப்புக்கொள்கிறான். உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவனுக்கு என்ன செய்கிறாங்க, நீ இந்த இடத்துக்கு போயிடு, உனக்கு இந்த வாழ்கிற தண்டனை என்ன அப்படின்னா, நீ மனநலம் பாதிக்கப்பட்டு யாருமே என்னை தொடாதில்லை என்று சொல்லிக்கொண்டே என்ன செய்வாய், நீ அலைவாய் என்று சொல்லி, பிறகு நீ வணங்கி அந்த சிலையை பாரு, இதை நாங்கள் என்ன செய்வோம், எரித்து சாம்பலாக்கி என்ன செய்வோம், கடலில் தூக்கி எரிஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லி கடைசியாக நம்ம பார்த்தோம். இந்த வரலாற்று சம்பவத்தில் சாமிர் என்கின்ற நயவஞ்சகன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மற்றும் அவருடைய குதிரையை பற்றி சொன்னான் இல்லையா, ஏன் அவன் இந்த பெயரை இந்த வரலாற்று சம்பவத்தில் கூறினான், அவருடைய பெயர் ஏன் இந்த வரலாற்று சம்பவத்தில் வருகிறது என்பதற்கான பின்னணியை தான் நாம் என்ன செய்வோம், இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதாவது சாமிரி கூறிய அந்த வரலாற்று பின்னணி என்ன, அந்த பெயருடைய பின்னணி என்ன அப்படின்னா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பிரவுன் என்ன செய்கிறான் அப்படின்னா, கொல்வதற்காக விரட்டி துரத்தி கொண்டே வருகிறான். அவர்கள் அந்த வரக்கூடிய அந்த நேரத்தில் செங்கலை பிளந்து தப்பிய போது, அதாவது செங்கலை பிளந்து தப்பிய போது பிரவுனுடைய படைகளை அழிப்பதற்காகவும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும் என்பதற்காகவும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு குதிரை மீது ஏறி வருகிறார்கள். அந்த குதிரை மீது ஏறி வருவதாக என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இந்த குர்ஆன் விரிவுரையாளர்கள், அதாவது தப்சீர் ஆசிரியர்கள் இதை சொல்கிறாங்க. அவர் குதிரை மீது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வழிகாட்டுவதற்காக என்ன செஞ்சாங்க, வந்ததாக சொல்கிறார்கள். அந்த அவ்வளோ பெரிய கூட்டத்தில் அந்த குதிரை வருவதையும், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குதிரையை வருவதை யாருமே பார்க்காத நேரத்தில் இந்த சாமிர் என்கிறவன் என்ன செய்கிறான், சாமிர் என்கிற நயவஞ்சன் மட்டும் அதை என்ன செய்கிறான், கவனித்திருக்கிறான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குதிரையில் வருவதை என்ன செய்திருக்கிறான், இவன் கவனித்திருக்கிறான். கவனித்தது மட்டும் இல்லாமல் அந்த குதிரை ஒரு அதிசய குதிரையாக இருக்கிறது. எப்படி அப்படின்னா, வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஏறி வந்த அந்த குதிரை ஒரு சாதாரணமான குதிரை இல்லை. அது கால் வைத்த இடமெல்லாம், அந்த குதிரை எங்கெல்லாம் கால் வைக்கிறதோ அந்த இடமெல்லாம், அதாவது உயிரில்லாத மண்ணாக இருந்தால் என்ன செய்யுமா, அந்த மண்ணில் கால் வைத்த இடத்துல புல் முளைத்து விடும். உயிர் விட்டு புல் முளைக்கக்கூடிய ஒரு அதிசயத்தை, ஒரு ஆற்றல் அந்த குதிரைக்கு இருந்திருக்கிறது. இதை என்ன செஞ்சிருக்கிறான் அப்படின்னா, அந்த சாமிர் என்கிறவன் மட்டும் கவனித்திருக்கிறான். கவனித்ததோடு மட்டும் இல்லாமல் என்ன செஞ்சிருக்கிறான் அப்படின்னா, அந்த குதிரையின் காலடி தடத்தில் இருந்து சில மண்ணுகளை, ஒரு பிடி மண்ணை அள்ளி என்ன செஞ்சிருக்கிறான் அப்படின்னா தன் வசம் மறைத்து வைத்து கொண்டான். இதை அவன் யார்கிட்டையுமே என்ன செய்யவில்லை, சொல்லவில்லை. ஒரு தடவை மூசா அலைஹிஸ்ஸலாம் பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தௌராத் வேதத்தை பெறுவதற்காக இறைவனை பார்க்க சென்ற அந்த தூர்மலைக்கு சென்ற அந்த சமயத்தில் தான் என்ன செய்கிறான், அந்த நயவஞ்சகன் அந்த மண்ணை பயன்படுத்துகிறான். அதாவது அந்த மக்களிடத்தில் இருந்த
நகைகளை எல்லாம் ஒன்று திரட்டி அதையெல்லாம் ஒன்றாக உருக்கி ஒரு காளை கன்றை செய்து தான் வைத்திருந்த மண்ணை என்ன செய்யலாம், ஒழித்து வைத்திருந்த மண்ணை அந்த காளை கன்றின் மீது தூவி விடுகிறான். தூவியதின் காரணமாக அதனால்தான் என்ன செய்யுது அப்படின்னா, அந்த காளை கன்றுக்கு உயிர் வந்ததை போல அந்த காளை கன்று மா என்று என்ன செய்கிறது, சத்தமிட்டிருக்கிறது. அந்த சத்தமிடும் ஆற்றல் இந்த மண்ணை தூவியதால் தான் கிடைத்திருக்கிறது. இதைத்தான் அவன் என்ன செய்யலாம் அப்படின்னா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்ட்ட அவன் கையும் களவாக மாட்டிய போது என்ன செய்கிறான், இந்த விஷயத்தை சொல்கிறான். இந்த விஷயத்தை அவன் சொன்னதாக அல்லாஹ் என்ன செய்கிறான், தன் திருமறையில சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் சொல்றான், அவர்கள் பார்க்காத ஒன்றை நான் பார்த்தேன். தூதரின், அதாவது ஜிப்ரீலின் குதிரை காலடி சுவட்டின் மண்ணிலிருந்து ஒரு பிடி மண்ணை அள்ளி நான் என்ன செஞ்சேன், இதில் போட்டேன். என் மனம் இவ்வாறு செய்யும்படி என்னை தூண்டியது என்று கூறினான் என்று அல்லாஹ் என்ன செய்யலாம் 20வது அத்தியாயத்தில் 96வது வசனத்துல இந்த நிகழ்ச்சியை, இந்த செய்தியை என்ன செய்யலாம் நமக்கு நினைவு ஊட்டுகிறான். இந்த இடத்துல ஜிப்ரீல் என்பது யார் அப்படின்னா, இறைவனுடைய வானவர் படைகளிலேயே முதன்மை வானவராக இருக்கக்கூடிய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறிக்கிறது. அவராலோ அல்லது அவர் ஏறி வந்த குதிரையாலோ ஏற்பட்ட அந்த அற்புத மண்ணை பயன்படுத்தி தான் என்ன செஞ்சிருக்கிறான், இந்த சுவாமி என்கின்ற நயவஞ்சகன் அந்த மக்களை வழியெடுத்திருக்கிறான். இப்படித்தான் அந்த வரலாறு என்ன செய்கிறது, தொடர்ந்து செல்கிறது. பிறகு அந்த பனு இஸ்ரவேல் மக்கள் இறைவனிடத்தில் தௌபா செய்கிறாங்க. அந்த தௌபாயை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக எல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா, அந்த மக்களுக்கு சில நிபந்தனைகளை விதிக்கிறான். அது என்ன நிபந்தனை அப்படின்னா, அடுத்ததாக இந்த சமூகத்திற்கு பிறகு அவர்களுக்கு இறைவன் கொடுத்த தண்டனை, இறைவன் அந்த தௌபாவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக என்ன செய்யறான் அப்படின்னா சில தண்டனைகளை கொடுக்கிறான். அவர்கள் கொடுக்கப்பட்ட தண்டனையும் அதற்கு பிறகு மீண்டும் மன்னிப்பு கேட்டது பற்றியும் இன்ஷா அல்லாஹ் அந்த வரலாறு என்ன செய்து தொடர்ந்து செல்கிறது. இன்ஷா அல்லாஹ் அதை நாம் அடுத்தடுத்த நாட்களில் பார்க்கலாம். கண்ணியத்திற்குரியவர்களே, நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து இருங்க. இது போன்ற வரலாற்று நிகழ்வுகளை நாம் என்ன செய்யலாம், தொடர்ச்சியாக பார்த்து கொண்டே செல்லலாம். இது ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சியாக, சுவாரஸ்யமான தொடராக இருக்கின்றது. அஸ்ஸலாமு அலைக்கும். நன்மையான காரியங்களில் நம் அனைவரையும் அல்லாஹ் ஒன்று சேர்த்து வைப்பானாக. வாஹித் தவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்